வெல்கம் ஜாக் டேட்டூஸ். இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோ பிளேடிங் மென். இப்போ மைக்ரோ பிளேடிங் மென்னா மைக்ரோ பிளேடிங் மென்னுக்கு பண்ணலாமான்ற ஒரு டவுட் இருக்கும். கண்டிப்பாக மென்னுக்கு வந்து மைக்ரோ பிளேடிங் பண்ணலாம். ஆனால் பண்ணுற விதத்தை பொறுத்து இருக்குது. எப்படின்னாக்கா இப்போ லேடிஸ் மாதிரி வந்து மை போடுறது மாதிரி பண்ணிட்டீங்கன்னா கேர்லிஷ் மாதிரி ஆகிடும். இப்போ இவங்களுக்கு மென்னுக்கு பண்ணும்போது அதுக்கேற்ற ஸ்ட்ரக்சரில் தான் பண்ணணும். அதுக்கேற்ற லுக்கில் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லா மேன்லியாகவும் கான்ஃபிடெண்ட்டாகவும் இருக்கும். அதே மாதிரி வந்து ஏஜ் வந்து கொஞ்சம் கம்மியானது மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். இப்போ நீங்கள் தலையில் முடி இல்லாமல் இருக்கும்போது முடி வச்சிங்கன்னா எந்தளவுக்கு உங்களுக்கு லுக் வந்து யங் ஆகுதோ கிட்டத்தட்ட அதே மாதிரி லுக் வந்து யங் ஆகும் ஐப்ரோஸ் மைக்ரோ பிளேடிங் பண்ணும்போது. இப்போ நமக்கு என்ன டவுட் இருக்குனாக்கா பண்ணிட்டோம்னா கேர்லிஷ் மாதிரி ஆகிடுமா அப்படின்றது மாதிரி ஒரு நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஏன்னா ஐப்ரோஸ்ன்றதெல்லாம் கேர்ள் பண்ணுறது மாதிரி தான் நம்மளோட மைண்ட் செட்டில் இருக்கும். பட் வந்து ஐப்ரோஸ் வந்து 2 பேருமே பண்ணலாம், மென் உமன் 2 பேருமே பண்ணலாம். பட் பண்ணுறதை பொறுத்து இருக்குது, பண்ணுற பிளேஸ் பொறுத்து இருக்குது. நீங்கள் ஒரு வேளை வந்து மாற்றி பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்களேன், ஷேப் வந்து மாற்றிடுறாங்கன்னா, மற்றபடி வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டோக்ஸ் இல்லாமல் வேறு இது மாதிரி கொடுத்துட்டாங்கனாலும் கேர்லிஷ் மாதிரி ஆகிடும். அதனால் பண்ணுற விதத்தை பார்த்து நமக்கு பிளேஸை வந்து பார்த்து பண்ணுறது மாதிரி இருக்கும். அதே மாதிரி இவருக்கு வந்து நிறைய டவுட்ஸ் இருந்துச்சு. அந்த டவுட் எல்லாமே நம்ம வந்து கிளியர் பண்ணி தான் இப்போ இவருக்கு மைக்ரோ பிளேடிங் பண்ணோம். பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேச்சுரலாக இருக்கும், ஹேர் ஸ்டோக்ஸ் மாதிரியே இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப மேன்லியாக இருப்பாங்க, கான்ஃபிடெண்ட்டாக இருக்கும். இவரோட வீடியோ பிஃபோர் ஆஃப்டர் 2மே போட்டிருப்பேன், அதை பார்த்தீங்கனாலுமே உங்களுக்கு தெரியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஷேர் திஸ் வீடியோ, சப்ஸ்கிரைப்.